நடந்தே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. இதை விட நிச்சயம் நமக்கு வேற ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கும். நானும் தாமரையும் தேடி பிடிச்சு நிச்சயம் ஒரு நல்ல சம்பந்தத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன்ப்பா. பாரி, இந்த சம்பந்தம் நின்னு போச்சேன்னு நான் வருத்தப்படலடா. நம்ம குடும்பத்துல ஏற்பட்டிருக்கிற விரிசலை நாம எப்படி சரி பண்ண போறோம்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். குடும்பம் முக்கியம், உறவு முக்கியம்னு தலபாட அடிச்சுக்கிட்டேனே. யாருமே காதுல வாங்கலல்ல. இப்ப நம்மளை எங்க கொண்டாந்து நிப்பாட்டிச்சு பாத்தீங்களா? மாமா, நாங்களும் இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா கோகிலா அண்ணி சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் தாமரை, இந்த கோர்ட்டு கேஸுன்னு போறத நிறுத்தவே முடியாதா? உன் கையில எதுவுமே இல்லையா? முடியும் மாமா. யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணா இதை நிறுத்திட முடியும். உமா வயித்துல உண்டான குழந்தை அனாதை ஆனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணா இது எல்லாத்தையும் நிறுத்திட முடியும். ஆனா இந்த முடிவை நான் எப்படி எடுக்க முடியும்? அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்புறம் என்னால வாழவே முடியாது மாமா. என் மனசாட்சி என்ன கொன்னுடும். தாமரை, ஒன்னு நினைச்சாத்தாமா என் மனசுக்கே சங்கடமா இருக்கு. ஒரு பக்கம் உன் அண்ணி, இன்னொரு பக்கம் உமா வயித்துல இருக்கிற குழந்தை. நீ யாரு பக்கம் நின்று பேசுவ? மனசாட்சிப்படி வாழ ஆசைப்படுறவங்களுக்கு வாழ்க்கையே சித்திரவதான்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறத பார்க்கும்போது உண்மையில என் மனசு ரொம்ப சங்கடமா இருக்குமா. தாமரை, இந்த சம்பந்தம் உன்னாலதான் நின்னு போச்சேன்னு நீ எந்த சூழ்நிலையிலும் வருத்தப்படாத. நீ எந்த போராட்டத்தில் இருந்தாலும் நானும் அத்தையும் உன் பக்கம்தான் இருப்போம். ஏன்னா உன் பக்கம் நிக்கிறது நியாயத்து பக்கம் நிக்கிறது மாதிரி. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. பாரி, நான் இல்லாம உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. காலில் ஏற்கனவே அடிபட்டு கிடக்குறா. நாளைக்கே தென்காசிக்கு ஒரு டிக்கெட் போடுறா. நான் புறப்படுறேன். மேடம். மேனேஜர், நான் சிவசாமி சாலையில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்களா இல்லையா? கிளம்பிட்டாங்க மேடம், இப்போ வந்துருவாங்க. சரி. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துருங்க. மேடம், இதுல உங்க சைன் வேணும். சரி. ஓகே, தேங்க்யூ மேடம். சொல்லுங்க மேடம். மேனேஜர், நான் அந்த ஃபைலை சைன் பண்ணி அனுப்பிட்டேன். அதை இம்மீடியட்டா சப்மிட் பண்ணிடுங்க. லேட் பண்ணிடாதீங்க. அந்த ஃபைல் மூவ் ஆனாதான் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும். சரி மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். சரி.
என்ன இந்த பக்கம்? லாயர் ஆபீஸ் இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? ஓ, கேஸ்ல தோத்து போயிடுவோமோன்னு பயந்து லாயரை விலைக்கு வாங்க வந்தியா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை அண்ணி. அவசரமா ஒரு ஃபைல சைன் பண்ணணும்னு கேட்டிருந்தாரு மேனேஜர். அதான் வெயிட் பண்ணி சைன் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சேன். எனக்கு தெரியும் நீ உட பத்தி. குறுக்கு வழியில காரியம் சாதிக்கிறதானே உன் வேலையே. இத பாரு, அந்த நினைப்போட இந்த பக்கம் மட்டும் வந்துடாத. லாயரு ரொம்ப நல்ல மனுஷன். அண்ணி நான் அந்த நோக்கத்தோட வரவே இல்லை. ஏய், ரொம்ப நடிக்காதடி. ஏதோ எனக்கு எதிரா வாதாடுறதுக்கு லாயரெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கியா? ஜகஜால கில்லாடிடி நீ. உங்க அண்ணனை பாக்கும்போது பாசமலர் தங்கச்சி மாதிரி அப்படியே உருகிறது. அன்னிக்காக உயிரே குடுப்பேன்னு டயலாக் பேச வேண்டியது. ஆனா அந்த பக்கம் போன உடனே குழி பறிக்க வேண்டியது. உனக்குள்ள அண்ணிய ரெமோ அம்பி மட்டும் இல்லடி, பல கதாபாத்திரங்கள் உனக்குள்ள இருக்குது. ஆமா, ஓ லாயர் ராணி மகாதேவியா? ஏன் லாயரு ஓ ராணி மகாதேவிய கோர்ட்ல துரத்தி அடிப்பாரு. என்ன தைரியம் இருந்தா என் வாழ்க்கை கெடுத்தது மட்டும் இல்லாம நான் நியாயத்துக்கு எதிராக போராடும் போது அதுக்கு எதிராக வந்து நிப்ப. ஏண்டி ஏண்டி எனக்கு பாவம் செஞ்ச கையால எப்படி நீ சாமி கும்பிடுற? எப்படி நீ விளக்கேத்துற? எப்படி உன் குழந்தைய தூக்கி கொஞ்சுற? பெரிய கிரிமினல் டி நீ. நானும் ஆயிரக்கணக்கான பொம்பளைங்களை பார்த்திருக்கேன். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு கல் நெஞ்ச கரையான பார்த்ததே இல்ல. ஏய், இங்க பாரு, நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. நியாயம் என் பக்கம் இருக்கு, உண்மை என் பக்கம் இருக்கு, சத்தியமும் என் பக்கம் தாண்டி இருக்கு. கோர்ட்ல நீ அசிங்கப்பட்டு நிக்க போறது மட்டும் நிச்சயம்டி. இத பாரு, உன்னையும் அந்த உமாவையும் ஜெயில கழித்துங்க வைக்கல. என் பேரு கோகிலா இல்லடி. வரேன், கூடிய சீக்கிரம் உன்னை கோர்ட்ல சந்திக்கிறேன். உட்காருங்க. வா வா, உட்காரு உட்காரு. பயப்படாத உமா. சொன்ன பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார். உட்காருங்க மேடம். ஓகே சார். போங்க. பனி புகையாய் விலகாமல்
மயிலாட், நான் மணிமாறன், அட்வொகேட். என் கட்சிக்காரர் கோகிலா பூவரசன் தன் குடும்ப உறுப்பினர்களாலேயே பரிதாபமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு நியாயம் வழங்க வேண்டியே இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. யுவர் ஆனர், கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்று தென்காசி நகரத்தில் வள்ளி திருமண மண்டபத்தில் என் கட்சிக்காரர் கோகிலாவுக்கும் பூவரசனுக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. அதற்குரிய ஆதாரங்களான திருமண பத்திரிகையும் திருமண பதிவு சான்றிதழும் தங்கள் முன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மயிலாட். திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த நிலையிலும் கோகிலா பூவரசு தம்பதியினர் மிகவும் அந்யோன்யமாகவே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். கடந்த 2014ஆம் ஆண்டு அவர்கள் குழந்தை பாக்கியம் அடைந்து தற்போது 1 வயதில் குழந்தை ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏனோ பூவரசின் தங்கை தாமரைக்கு அவரது அண்ணியாகிய கோகிலாவை பிடிக்காமல் போய்விட்டது. தாமரை கோகிலா மீது அளவுக்கு அதிகமான வெறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். கோகிலாவை பழிவாங்க தகுந்த சந்தர்ப்பம் எதிர்பார்த்து அவர் காத்திருந்திருக்கிறார். எனது கட்சிக்காரர் கோகிலாவை பழிவாங்க காத்திருந்த தாமரை கோகிலா வெளியூர் சென்றிருந்த சமயத்தில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனது தோழியும் பூவரசுவின் முன்னாள் காதலியுமான உமாவை 2ஆம் தாரமாக பூவரசுவுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். நமது சட்டப்படி 2ஆம் திருமணம் செய்வது தவறு என்று தெரிந்தும் தாமரை இந்த திருமணத்தை நடத்தியிருக்கிறார். யுவர் ஆனர், பூவரசு ஒரு அப்பாவி வெகுளி. ஆனால் உமா ஒரு மோசக்காரி. பல வருடங்கள் காத்திருந்து திட்டமிட்டு அவர் தாமரை உதவியுடன் பூவரசுவை கைப்பிடித்திருக்கிறார். எனவே சட்டத்துக்கு விரோதமாக 2ஆம் திருமணம் செய்த உமாவையும் அதற்கு உடந்தையாக இருந்த தாமரையையும் குற்றவாளிகள் என்று அறிவித்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உமாவின் திருமணம் செல்லாது என்று அறிவித்து எனது கட்சிக்காரர் கோகிலாவிற்கு அவரது கணவர் பூவரசுவை மீட்டு தருமாறு தங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மை லார்ட், நான் அட்வொகேட் ராணி மகாதேவி. திருமதி உமா பூவரசு தரப்பின் நியாயத்திற்காக நான் இந்த வழக்கில் ஆஜராகியிருக்கிறேன். எதிர்த்தரப்பு வக்கீல் மணிமாறன் சொன்னதில் சில உண்மைகள் இருக்கின்றன, நான் ஒப்புக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அதில் நிறைய பொய்களும் கலந்திருப்பதை இந்த நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உமா 2ஆம் தாரமாக பூவரசுவை திருமணம் செய்தது உண்மை. ஆனால் கோகிலா மீதுள்ள வெறுப்பினாலோ கோபத்தினாலோ இந்த திருமணம் நடத்தப்படவில்லை. அது பொய். கடலில் நடந்த ஒரு விபத்தில் கோகிலா இறந்து விட்டதாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பூவரசுக்கு ஒரு துணை வேண்டும் என்பதற்காகவும் 1 வயது கூட பூர்த்தியாகாத கோகிலாவின் குழந்தைக்கு ஒரு தாய் வேண்டும் என்பதற்காகவும் தாமரையால் இந்த திருமணம் நடத்தப்பட்டது. அதுதான் உண்மை. உமாவின் திருமணம் முறைப்படி நடந்திருக்கிறது. அந்த திருமணம் சட்டப்படி பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரம் இதோ. மன்னிக்க வேண்டும் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் கோர்ட்டாரின் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த திருமணம் சட்டத்துக்கு விரோதமாக பழிவாங்கும் நோக்கத்துடன் தான் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு என்னிடம் வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றது. மன்னிக்க வேண்டும் யுவர் ஆனர். வழக்கறிஞர் மணிமாறன் வைத்திருக்கும் ஆதாரங்கள் சட்டத்தை ஏமாற்றிவிடக் கூடாது.
உமா என்கிற அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையும் கெடுத்துவிடக் கூடாது. உமா நியாயப்படித்தான் பூவரசனை திருமணம் செய்திருக்கிறாள். 4 மாத காலம் பூவரசனோடு குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபட்டிருக்கிறாள். அதற்கு சாட்சியாக உமா தற்பொழுது 3 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாள். அதற்கான மெடிக்கல் ரிப்போர்ட், டாக்டர் சர்டிபிகேட் அனைத்தும் என் மனுவோடு இணைக்கப்பட்டுள்ளது. யுவர் ஆனர், உமா தரப்பு நியாயங்களை வலுவாக்க மிஸ்ஸஸ் கோகிலா பூவரசனை நான் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறேன். அதற்கு கனம் கோச்சார் அவர்கள் அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். கோகிலா, கோகிலா, கோகிலா. போக்கா. நான் சொல்றத அப்படியே சொல்லுங்கம்மா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உங்க பேரு? கோகிலா, மிஸ்ஸஸ் கோகிலா பூவரசன். நல்லது. உங்க அனுமதி இல்லாம, உங்க ஒப்புதல் இல்லாம உமா பூவரசன் திருமணம் நடந்துச்சு, அப்படிதானே? அப்படிதான் மேடம். நான் நல்லா வாழக்கூடாது, நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு வேணும்னே பிளான் பண்ணி அந்த தாமரை கல்யாணத்தை நடத்திட்டா. இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி இப்பவே இங்கேயே உமாவை தாலியை கழட்டிட்டு வெளியில போ சொல்லுங்க. இத நீங்களோ நானோ சொல்லக்கூடாது. நியாயமான தீர்ப்பு என்னன்னு ஜட்ஜ் ஐயா சொல்லுவாரு. உங்களுக்கும் பூவரசருக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம். 9 வருஷமா நீங்க, தாமரை, மல்லிகான்னு எல்லாரும் ஒரே குடும்பமும் ஒத்துமையா வாழ்ந்தீங்க இல்லையா? ஆமா மேடம். தாமரைக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் இத்தனை வருஷமா எப்படி ஒரே வீட்டுல இருந்தீங்க? இது என்ன மேடம் கேள்வி? எல்லாம் என் தலை எழுத்து. நான் வாங்கிட்டு வந்த வரோம். என் நாத்தனார் கொடுமையெல்லாம் தாங்கிட்டு தான் நான் அந்த வீட்டுல இருந்தேன். சரி, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆச்சு. ஒரு பக்கம் நாத்தனார் கொடுமை வேற. இந்த சூழ்நிலையில உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு ஆதரவா இருந்தாரா இல்ல எதிரா இருந்தாரா? ஐயோ, அவரு குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க. அவரு எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா தான் இருந்திருக்காரு. அந்த மனுஷன் அப்பாவிங்க. அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் தங்கச்சி தாமரை தான் படு மோசமானவ. சரியான கிரிமினல். உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது. சரி சரி, உங்க வீட்டுக்காரர் அப்பாவிதான், எடுப்பார் கைப்பிள்ளன்னு நீங்களே சொல்றீங்க. உண்மைதானே? ஆமா மேடம். சரி, அப்படி ஒரு அப்பாவி புருஷனை தனியா விட்டுட்டு நீங்க எங்க போயிருந்தீங்க? நான் திருப்பதிக்கு போயிருந்தேன் மேடம். சரி, யார் யார் போயிருந்தீங்க? நான் மட்டும்தான். ஓ, அந்த சமயத்துல தான் பூவரசன் உமா கல்யாணம் நடந்துச்சா? அந்த சமயத்துல தான். அந்த நேரத்தை பயன்படுத்தி தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணி என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, உமா பூவரசன் கல்யாணம் நடந்து 4 மாசம் ஆச்சு. இந்த 4 மாசமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அட, கல்யாணம் நடந்ததையே என்கிட்ட மறைச்சிட்டாங்கங்க. இப்பதானே எனக்கு உண்மையே தெரிஞ்சது. சரி, உங்க குழந்தை தாய்ப்பால் குடி மறக்காத பச்சை மண்ணு. குழந்தைய தனியா விட்டுட்டு நீங்க எதுக்காக திருப்பதி போனீங்க?
பேர் காதலுக்கு ரெண்டு பக்கமும் எதிர்ப்பு இருந்துச்சா? எந்த எதிர்ப்பும் இல்ல. தங்கச்சிங்களை காப்பாத்த